Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் கான்வர்சேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச 5 சிம்பிளான மோட்டிவேஷனல் டிப்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கோ இல்லை அட்வைஸ் பண்ணுற அளவுக்கோ நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பா டேக்கர்லாம் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனாக தான் இருக்க போகுது. நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஏதோ பெரிய புக்ஸில் இருந்தோ இல்லை அதிமேதாவிகள் கிட்ட இருந்தோ தூக்குனது கிடையாது. எனக்கு வந்து பல சிந்தனைகள் இருந்து ஃபில்டர் பண்ணதான் இந்த 5 டிப்ஸுமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப், திங்க் பிக். நீங்க ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த டார்கெட்டோட அளவை ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு எடுத்துக்குவோம். நீங்க ஒரு 300 மார்க் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே படிச்சீங்கன்னா உங்க டார்கெட்டோட அளவு ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். அதுக்காக நீங்க போடக்கூடிய எஃபோர்ட்ஸ் எல்லாமே உங்க டார்கெட்டோட அளவு மாதிரியே ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். நீங்க அந்த 300ங்கிற சர்க்கிளை தாண்டி போகவே மாட்டீங்க. ஆனா அதுக்கு பதிலாக ஒரு 500 மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல படிச்சு பாருங்களேன். உங்க டார்கெட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்காக போற எஃபோர்ட்ஸும் அதிகமாகுது. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே யாராலையும் அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிட்டு இருந்த 300 மார்க்கை விட அதிகமா மார்க் வாங்கலாம். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாது. ஸோ உங்க சிந்தனைகளை அதிகப்படுத்துங்க, உங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்க. ரெண்டாவது டிப், ஸ்டாப் லூப் மூட் லைஃப். நம்ம எல்லாருமே காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாரும் ஓடிட்டே தான் இருக்கும். அதுலயும் சில பேர் அவங்களோட தூக்கத்தை கூட பாதியா கட் பண்ணிடுறாங்க. எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், மறுபடியும் நைட்டு வந்து தூங்குறோம் அப்படிங்கிற இந்த லூப் மூட் லைஃபை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே ஓடிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி நீங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. நம்ம வாழ்ற இந்த லூப் மூட் வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த லூப் மூட் லைஃப்ல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக மட்டும்தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமே தவிர நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த லூப் மூட் கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பிசினஸ் கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்டா மாறலாம். ஸோ முதல்ல முயற்சி பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாமையே உங்களோட தோல்வியை ஒத்துக்காதீங்க. மூணாவது டிப், நோ சோவ் யுவர் ஐடியாஸ் பிஃபோர் அச்சீவ். உங்க டார்கெட்டோட அளவு சிறுசோ இல்ல பெருசோ கம்ப்ளீட்டா அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் தயவு செஞ்சு வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்காக பண்ற விளம்பரம் கண்டிப்பா உங்களை ஒரு ஃபெயிலியர்ல கொண்டு போய் விட்டுரும். நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத ஒரு சிலர் வேணா மோட்டிவேட் பண்ணலாம், ஆனா எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க உங்களோட ஐடியாவை இன்னொருத்தங்க கிட்ட சொல்லும் போது அதுக்கு அவங்க இதெல்லாம் நமக்கு எதுக்கு, இதெல்லாம் நிறைய பணம் செலவாகும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி உங்களோட கான்சென்ட்ரேஷனை உடைக்க கூட சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அவங்க உங்களை டிமோட்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட முயற்சியை நீங்க கைவிட கூட சான்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டார்கெட்டை கம்ப்ளீட்டா அச்சீவ் பண்ற வரைக்கும் தயவு செஞ்சு வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நான் ஏன் வெளியில சொல்ல வேணும்னு சொல்றேன்னா, நீங்க உங்க டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல உங்களை எவ்வளவு வாட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோ வாட்டி எடுத்துருவாங்க. ஸோ நம்ம எஸ்கே சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. நாலாவது டிப், யூஸ் யுவர் டைம். நம்ம கிட்ட நிறைய டைம் இருந்தாலும் யாருமே அதை கரெக்டா யூஸ் பண்றது கிடையாது. தேவையில்லாத நிறைய விஷயத்துல அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கும்போது விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சோ இல்ல ஃபீல் பண்ணியோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது, எந்த வேலைக்கும் போகாம வீட்டுல சும்மா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமை எப்படி யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு ஒன்று தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட கூச்சப்படாம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தரவங்கள பூமரங்கள் கிரிஞ்சுன்னு சொல்லி யாரோ சொல்றதை கேட்டு அவங்களை அவமானப்படுத்தாதீங்க. ஒரு அனுபவசாலியில மட்டும்தான் நமக்கு தேவையான கரெக்டான அட்வைஸை கொடுக்க முடியும். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா பிளான் பண்ணி அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம விஜய் சித்து விளாக், மதன் கௌரி, A2D இவங்க எல்லாருமே. இவங்கள உங்க ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு இன்னைக்கே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க டைமை வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க வேஸ்ட் பண்ற ஒரு செகண்டோட வேல்யூவும் உங்களுக்கு இப்போ புரியாது. உங்க லைஃப் ஃபெயிலியர் ஆகி இனி லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில கையை வச்சுட்டு மூளையில உட்காரும் போது தான் நீங்க வேஸ்ட் பண்ண ஒரு செகண்டோட வேல்யூவும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பொண்ணை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு நீங்க சும்மா வாயில சொன்னா மட்டும் பத்தாது. அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு உண்மையாவே அந்த பொண்ணை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்க. அதுதான் உண்மையான ஆம்பளை கழகு. வாயில சொல்றது எல்லாருனாலையும் தான் சொல்ல முடியும், ஆனா செயல்ல செஞ்சு காட்டணும்ல. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா படிக்க வேண்டிய டைம்ல காலேஜ் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிட்டு கேர்ள்ஸ்க்கு நம்ம மேல அட்டென்ஷன் கிரியேட்
பண்ணிட்டு சும்மா சுத்திட்டு இதெல்லாம் கெத்துன்னு நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. நீங்க காலேஜில் சுத்தின மாதிரியே காலேஜ் முடிச்சுட்டு சுத்தி பாருங்களேன், எந்த ஒரு பொண்ணு உங்களை ஏறெடுத்து கூட பார்க்காது. லைஃபோட ரியாலிட்டியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. காலேஜில் நீங்க சுத்தினீங்கன்னா அதை காலேஜோட மறந்துருங்க. அதுக்கப்புறமும் அதே மாதிரி சுத்திட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. காலேஜில் டைம் வேஸ்ட் பண்ணினாலும் ஓகே, அதுக்கப்புறமா அது கிடைக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க கோல்டன் டைமை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. முதல்ல இந்த கெத்து காட்டெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு படிச்சு டிகிரி வாங்க வழியப்படுறான், இல்லைன்னா வெளியே போன ஒரு நாய் கூட மதிக்காது. 5வது டிப், நெவர் கிவ் அப். நீங்கள் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் முதல்ல சந்திக்கிறது கண்டிப்பாக ஃபெயிலியராக தான் இருக்கும். என்னடா இது நம்மளோட ரிசல்ட் ஃபெயிலியராகவே இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாதியிலே ஸ்டாப் ஆயிடாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை 10 தடவை ட்ரை பண்ணி 9 தடவை ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா 10வது தடவை கூட கண்டிப்பாக சக்ஸஸ் வரலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே பாதியிலே ஸ்டாப் பண்ணாதீங்க. ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறது ரொம்ப சீக்கிரமாக போயிடும். இதை ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதுக்காக ரொம்ப நாள் காத்திருந்து அடி வாங்கி வாங்கி ஏங்கி கிடைக்கிறது தான் ரொம்ப நாளைக்கு நிலைக்கும். அதுதான் நமக்கு ஹாப்பினஸையும் கொடுக்கும். எப்பயுமே ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, கூடவே ஸ்மார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக தேவை. அதுக்காக ஷார்ட்கட்டில் போயிடலாம்னு நினைக்காதீங்க. அது இன்னைக்கு வேணால் உங்களை சக்ஸஸில் கொண்டு போய் விடலாம், நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் போயிட்டு இருக்க நியாயமான வழியில் அதிகமான ஹார்ட் ஒர்க்கும் தேவையான அளவு ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இந்த வழியில் போனவங்க தான் நம்மளோட மறைந்த முன்னாள் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, இந்தியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்க முகேஷ் அம்பானி, பஸ் கண்டக்டராக இருந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டையே கலக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்க எல்லாரும் சந்திக்காத அவமானமும் இல்லை, பார்க்காத டவுன்ஃபாலும் இல்லை. இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை. இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பாதியிலே நிறுத்தியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க கண்டிப்பாக போயிருக்க முடியாது. ஸோ முயற்சி பண்ணாமே உங்களோட தோல்வியை ஒத்துக்காதீங்க. ரிசல்ட் பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அது பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ நம்மளோட 100% ஒர்க்கை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு தோக்குறது ஒன்றும் புதுசு இல்லை. சப்போஸ் ஜெயிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் சக்ஸஸ் கிடைச்ச உடனே இதுவே போதும்னு பாதியிலே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் போயிட்டு இருக்க பாதையில் அங்கங்கே செதறி கிடக்க தங்க காசுகளை பார்த்து ஏமாந்து அதுக்கப்புறம் இருக்க வைரக்கட்டிகளை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே எதிர்பார்க்காத, ஏன் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைங்க. அப்போதான் நீங்கள் எதிர்பார்க்காத சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 5 டிப்ஸும் கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த 5 டிப்ஸையும் உங்கள் மைண்டில் ரொம்ப ஆழமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை மட்டும்தான் உங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச 5 டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நான் சொன்னதை கேட்டு உங்களோட டைமை எனக்காக ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிட்டு அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானே யோசிச்சு என் மண்டையே பிச்சுக்கும் போல. அப்புறம் கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.